ஏங்கம்மா எந்த ஊர் நீங்கள்? எழுப்புறங்களா? சரி, இங்கே வந்து இன்னும் இந்த இடத்துல பிளாட்பாரத்தில் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கம்மா? வேலைக்கு வந்தோம். சரிங்கம்மா. காட்டுக்காரங்க கூப்பிடல. வேலைக்கு வந்தீங்களா? என்ன வேலைக்கு வந்தீங்க? காட்டு வேலைக்கா? ஓ, விவசாயம்லாம் பண்ணுவீங்களா? சரிங்கம்மா. சரி, இங்கே காட்டு வேலைக்கு வந்து காட்டு வேலை இல்லைன்ட்டாங்களா? இப்போ என்ன இங்கேயே பிளாட்பாரத்தில் கோயில் பக்கத்தில் பிளாட்பாரத்துலேயே சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பீங்கன்றது. இப்போ நீங்களே சாப்பாடு செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் எப்படி தூங்குறதுல என்ன பண்ணுறீங்க? ஓ, அப்படியா? காட்டுக்காரங்க வீடு கொடுக்குறாங்களா? ஓ, காட்டு வேலை செஞ்சால் தான் வீட்டு தூங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. எத்தனை நாள் ஆச்சுமா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள்? விழுப்புரம்னா இங்கேருந்து 200-300 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்கிறீங்க. ஊர் வந்து விழுப்புரம் கப்பூர். எங்களுக்கு வந்து டவுன் வந்து விழுப்புரம். சொந்த ஊர் விழுப்புரம். ஏதோ கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு இதுக்காக விவசாய வேலைக்கு காட்டு வேலைக்கு வந்துருக்கிறீங்க. சரி, இங்கே உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்கம்மா? உங்களையா? அழிக்கல. நாங்களாம் இந்த ஊருக்கு போனா ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு நாங்கள். அப்படிங்களாம்மா? சரிம்மா. இப்போ உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ வேலை இருக்கா இல்லைங்களா? இல்லை ஐயா, வேலை இல்லாதோ கஷ்டமாக. நீங்கள் 3 நாளாவது நாங்கள் சாப்பாடு செய்யுங்க. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கம்மா? இப்போ சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை ஐயா. வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அரிசி இல்லை. சரி, என்னால் முடிஞ்சு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சரியா? நீங்கள் நினச்சது நடக்கும். என்னால் முடிஞ்சு உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன். தக்காளி இருக்குது. சரிங்களா? இந்தாங்க அரிசி. சரிங்களா? சரிங்களாம்மா? என்னால் முடிஞ்சது தக்காளி அரிசி வாங்கிட்டு தங்குறதுக்கும் உங்களுக்கு வேலைக்கும் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துக்கிறீங்க. கண்டிப்பாக. சரிங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மொத்தம் 10 பேர் இருக்கிறீங்க. எல்லாம் குழந்தைங்களாம் விட்டுட்டு வந்துக்கிறீங்க ஊர் விட்டு. சரி, விடுமா, வேலை கிடைக்கும். சரிங்க, என்னால் முடிஞ்சது நான் தந்துட்டேன். எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். சரிங்க, என்னால் முடிஞ்சு தந்துட்டேன். மற்ற இன்னும் செய்யணும் ஆசை தான் எனக்கு. நானும் உங்களை மாதிரி தான். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சி நட கொடுங்க. சரி, வரேங்க. ஐயா, அம்மா, இது நன்றிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் அம்மா உங்கள் பையனாக நினச்சிங்க நீங்கள். சரியா?